மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி இந்த புதனுடைய பெயர்ச்சி கேட்கின்ற பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில் அமையும். அதாவது 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியும் சந்தித்தோம். அது வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிய ஒரு காலகட்டத்துல புதனுடைய பயிற்சி. என்னுடைய அனுபவத்துல ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால், அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், குடும்பத்துல தொழில வாழ்க்கையில சந்தோஷம் நிறைய வேண்டுமானால் இவன் வேண்டும். காரணம் என்னன்னா, ஆத்மகாரகன் பிதிருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமும் புதன் தான். அது மட்டும் கிடையாது, புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேலை இல்லை என்று சொல்லாமல் வாழ்கின்ற ஒரு அற்புதமான வாழ்வு. யாரிடம் சென்று கையேந்தாத ஒரு நிலை, பகைவனும் பணிந்து செல்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் புதன். அந்த வகையில புதனை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அந்த விருச்சிக ராசியில ஏகப்பட்ட கிரகங்கள் உட்கார்ந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு புதனை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக நின்று அற்புதமான யோக பலனை தருவாரா என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். தனுசுவில் இருக்கக்கூடிய மூலம், தனுசுவில் இருக்கக்கூடிய போராடம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம், தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு போராட்டமான வாழ்வு, எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை, நல்ல தொழில் அமைந்தும் அதுல ஒரு நிம்மதி இல்லை, நல்ல திருமண யோகம் கிடைத்தும் அதுல ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு போராட்டமான வாழ்வை தான் சந்தித்து வந்தீர்கள். குருவாலேயோ சனி பகவானோடையோ எந்த விதமான நற்பலனை பெற முடியாமல் கலங்கித்தான் போய்விட்டீர்கள். அந்த நிலையில பார்க்கும் பொழுது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆனாலும் கூட, அதே நேரம் பாத்தீங்கன்னா தனுசுவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான், குருவை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 குருவினுடைய பார்வை முழுமையாக பெற்றாலும் கூட அற்புதமான ஒரு யோக பலன் தான் இந்த காலகட்டம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தடுக்கி தடுமாறிய தொழில் வாழ்க்கையில் போராடி நிம்மதி இல்லாத உங்க காலகட்டத்துல அற்புதமான ஒரு யோக பலனை தரப்போகின்றார். பிரிந்தவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற ஒரு அருமையான தன்மை, இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு மாற்றம் ஒன்று சொல்லுகிறேன். ஒரு மனிதன் அரசியல்ல, கலைத்துறையில, பொது வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் இவனுடைய அருள் வேணும். யாரு வேணும்? புதனுடைய அருள் வேணும். புதன் மட்டும் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்து விட்டாலே இழந்ததை திரும்ப பெறுவதோடு ஒரு நிலையான நிம்மதியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் இருக்குமா? அது நிலைத்த புகழ் இருக்குமா? அந்த நிலைத்த சந்தோஷமும் நீடித்த புகழுக்கும் காரணமே புதன் தானே. அந்த வகையில பார்க்கிறது இந்த மாதம் புதன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதனால பண வரவுகள் உண்டாகும். பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் வரவும், கையில வாங்கினா பையில போட்டு போன இடம் தெரியவில்லை என்று புலம்பியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றம் தரும். சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகத்தை தருவார். வெறுத்து ஒதுக்கிய பகைவர்களும் சரி, உறவினர்களும் சரி, நெருங்கி வந்து அன்பு பாராட்டுகின்ற ஒரு நிலை குடும்பங்க. அந்த குடும்பத்துல 4 பேரும் 4 திசையில் இருந்தவங்க வாழ்க்கை அனைவரும் ஒருமித்த ஒத்த கருத்துக்களை பேசி குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவதோடு ஒருவர் முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருப்பதைத்தான் புதன் செய்ய போகின்றார். அதே நேரம் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் தனுசு ராசிக்கு. புத்தி கூர்மையால எதையும் சாதித்து காட்டுவீர்கள், அதை தரக்கூடியவன் இந்த புதனுடைய பயிற்சி. யாருக்கு? தனுசு. புத்தி கூர்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அது மதிமேல் புண்ணியாக பலமா இடமா என்று குழம்பி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில எதுவுமே இழந்துட்டு எல்லாம் இழந்த நிலையில தன்னுடைய புத்தி கூர்மையினால இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். திரைத்துறையில் இருக்கார், போராடிட்டே இருப்பார், வெற்றி நோக்கி நகர முடியல. ஒரு நல்ல தொழிலை செய்யறார், தொழில் நல்ல முறையில் நடத்த முடியல. நல்ல திருமணம் இருக்கின்றது, ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில குடும்பம் தொழில் இந்த இரண்டிலுமே இருந்து வந்த இழப்புகளை ஈடு செய்கின்ற ஒரு அற்புதம். ஒரு மனிதன் இழப்பது பெருசு இல்லை, அந்த இழப்பதை புரிந்து கொள்கின்ற அந்த புத்தி கூர்மையான அந்த திறன் வேணுங்க. அவன் ஒருவனை புத்தியுள்ள மனிதன் மட்டுமே வெற்றி காண்பான். அதாவது சொல்லுவாங்க, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்பார்கள். அந்த புத்தி கூர்மையான திட்டத்தை தீட்டுகின்ற அற்புதமான ஒரு நிலையை புதன் உங்களுக்கு தனுசு தருவார். கவலையே பட வேண்டாம். நீங்க இழந்தது எதுவாயினும்
மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்த அத்தனையும் திரும்ப பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிலை, அருமையான ஒரு வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் நாராயணுடைய அருளையும் நோக்கி நீங்கள் நகர்ந்து விட வேண்டும். காரணம் பச்சைக்கு சொந்தக்காரன். பச்சை பயிர் செய்து நாராயண அதாவது பெருமானுடைய கோயில்ல அங்க வருகின்ற அடியாருக்கு எல்லாம் அதுக்கு வழங்குவீர்களானால் பெருமானுடைய அருளோடு புதனுடைய ஆசையும் பெற்று அற்புதமான ஒரு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் பெறுகின்ற ஒரு நல்ல தருணத்தை இந்த புதன் பயிற்சி தனுசு ராசிக்கு அமைத்து தரும்.